வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. பஞ்சகிருத்தியங்கள் சிருஷ்டிகர்த்தா என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனை கண்டவனை ஆசி பெற்று பொறுப்பிலே பிறந்து தென்னநிலையிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோன அமிழ்திருந்த செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த என் தாய் கலைவாணியை கண்டவனை ஆசி பெற்று மச்சா கூர்மா வராமா வாவனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமா கண்ணா கல்கின்னு சொல்லப்பட்ட 10 அவதார புருஷன் பாட்கட வாசன் பாட்டன் மகாவிஷ்ணு காமத்தை கண்டவனை ஆசி பெற்று புகழ் கல்வி வெற்றி நன்மக்கள் பொன் பொருள் மேல் நல்கொள் நுகர்ச்சி அறிவு அழகு இளமை துணிவு நோயின்மை பாலனான் சொல்லப்பட்ட 16 செல்வங்களுக்கு மதிபதியான பாட்டி மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசி பெற்று ஆதியும் நடுவும் இரும் அருவும் உரும் ஒக்கும் ஏதும் வரம் போக்கும் இன்பம் துன்பம் இன்றி வேதம் கடந்த நின்றவனை பிரணவரூபனை பரமேஸ்வரனை கண்டு வணங்கி ஆசி பெற்று விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி காற்றாகி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்பட்ட அனைத்து சக்திகளுக்கும் அதிபதியான ஆதிபராசக்தியை கண்டு வணங்கி ஆசி பெற்று பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்திகளே நாகம் தோன்றி நாகத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்திலே பிருகு தோன்றி பிருகிலே பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே ஆகயம் தோன்றி ஆகயத்திலே தேவி தோன்றி தேவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்புவிலே பிருதிவி தோன்றி பிருதிவிலே அன்னம் தோன்றி அன்னத்திலிருந்து நரபல பட்சிகள் தோன்றி நரபல பட்சிகள் இருந்து தாய்வழி தந்தைவழி என்று சொல்லப்பட்ட 2 மரபுகள் தோன்றி 2 மரபுகள் இருந்து சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லப்பட்ட 3 ஊழ்கள் தோன்றி 3 ஊழ்கள் இருந்து ரிக்கி அஜூர் சாம அதுரன் சொல்லப்பட்ட 4 வேதங்கள் தோன்றி 4 வேதங்கள் இருந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு சொல்லப்பட்ட 5 பஞ்சபூதங்கள் தோன்றி 5 பஞ்சபூதங்கள் இருந்து மந்திரம் வியாகரணம் புராணம் வேதம் மனு சப்தபடி சத்தியம் சொல்லப்பட்ட 6 சாஸ்திரம் தோன்றி 6 சாஸ்திரங்கள் அத்திரி ஆங்கிரசர் கௌதமர் சம்கினி பரதவாஜர் வஜிஷ்டர் பிருகு இறுதி என்று சொல்லப்பட்ட 7 ரிஷிமார்கள் தோன்றி 7 ரிஷிமார்கள் இந்த அனிமா மகிமா கரிமால் அஹிமா பிரகாப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் சொல்லப்பட்ட 8 சித்துக்கள் தோன்றி 8 சித்துக்கள் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லப்பட்ட
9 நவக்கிரகங்கள் தோன்றி 9 நவக்கிரகங்கள் என்று பிராணன், வியானன், உதானன், சமானன், நாகன், கிரிகிரன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன் சொல்லப்பட்ட 10 வாய்க்கள் தோன்றி 10 வாய்க்கள் இருந்து மேசரசு முந்திரம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சக, தனுசு, மகர, கும்பம், மீனம் சொல்லப்பட்ட 12 ராசிகள் தோன்றி 12 ராசிகள் இருந்து பிரதமி, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லப்பட்ட 15 திதிகள் தோன்றி 15 திதிகள் இருந்து புகழ், கல்வி, வெற்றி, நன்மக்கள், பொன், பொருள், மேல், நல்கு, நுகர்ச்சி, அறிவு, அழகு, இளமை, துணிவு, நோயின்மை வாழ சொல்லப்பட்ட 16 செல்வங்கள் தோன்றி 16 செல்வங்கள் இருந்து மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், பிரம்ம, வைணவம், பாகவதம், சைவம், லிங்கம், படிகம், நாகம், காரணம், வர்த்தம், கரந்தம், மார்க்கண்டேயம், ஆகினேயம், பிரமாண்டம் மற்றும் சொல்லப்பட்ட 18 புராணங்கள் தோன்றி 18 புராணங்கள் இருந்து 27 நட்சத்திரங்கள் தோன்றி 27 நட்சத்திரங்கள் 32 தர்மங்கள் தோன்றி 32 தர்மங்கள் 56 தேசங்கள் தோன்றி 56 தேசங்கள் 60 வருடங்கள் தோன்றி 60 வருடங்கள் 64 கலைகள் தோன்றி 64 கலைகள் 96 தத்துவங்கள் தோன்றி 96 தத்துவங்கள் 108 யோகங்கள் தோன்றி 108 யோகங்கள் 1008 அண்டங்கள் தோன்றி 1008 அண்டங்கள் இருந்து இந்த உலகம் உற்பத்தி ஆயின. இப்படி படைக்கும் தொல்லை கவனிக்கும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் முதல்ல தனக்கு துணை வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜனகர், ஜனந்தர், ஜனாதனர், ஜனத்குமார் என்று சொல்லப்பட்ட 4 புத்திரர்களை தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை, ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக மறுபடியும் நாரதன், தக்கன், வசிஷ்டன், பிருகு, இருது, புலவர், புலசிர், ஆங்கிரஸ், அத்திரி, மர்சியன் சொல்லப்பட்ட 10 குழந்தைகள் தோற்றுவிக்கப்பட்டார். இந்த 10 குழந்தைகளில் நாரதராகப்பட்ட நான் மட்டும் படைப்பு தொல்லை கவனிக்கவில்லை, ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காக ஈர்சாதில் பிறப்பாயாக கந்தர்வனாக பிறப்பா என்ற சாபத்திற்கு ஆளானேன். மேலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனசிரசானது 1008 வெடித்துவிடும் என்பது என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம். அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தை தங்கக்கூடாது என்ற சாபத்தின் பெற்றவன் நான். அதனால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக, இறுதியாக, நிச்சயமாக, முக்கியமாக, கட்டாயமாக கலகம் தோன்றுகிறது. எதுவும் எப்பொழுதும் அந்த முன்னவனை, முதல்வனை, மூத்த கணபதியை அண்ணல்வோம், வல்வினிவோம், அன்னைவர் சுரந்த உழைவோம், போகா துயரம்போம், நல்ல குணமதிக மாமருகனை, கோபுரத்தில் விற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதா கால், பாலும் தெளிவேலும் பாகும் பருப்பு வீணான்கும் கலந்தனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமோத்து தூமணியே, நீ எமக்கு சங்கத்தமிழ் 3 தாய்க்கு அந்த கணபதியின் பாதம் வணங்கி அவன்தால் இணங்கி யாம் கலகத்தை தூங்குவோம் நாராயணா. சக்கமகோவில் கும்மிடும் பங்காளியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் நாதனாக நடிக்கும் செந்தில்குமாரன் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகிறது. போன மூலகரப்பட்டை சேர்ந்த மாமா காவண்ணா முருகேசன் கரியாவரி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பும் அளித்துள்ளார். பொன்னாடை போற்றி கௌரவித்த விழா கம்பியார்களுக்கும் பங்காளிகளுக்கும் மேலும் அன்பளிப்பு கொடுத்து நல்கிய அருமை உள்ளத்திற்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற இசைக்குழு கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொண்டு சரணம் சரணம் சுவாமி சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவான் நீ பெருவாழ்வு தரவான் நீ.
பலராமா, பரசுராமா, ராமா, கண்ணா, கல்கி சொல்லப்பட்ட 10 அவதார புருஷன் பாட்கடல் வாசன் என் பாட்டன் மகாவிஷ்ணு நாமத்தை உச்சரித்து அவன் பாதம் வணங்கி யார் வந்து வேலை தூங்குவோம் நாராயணா. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் மறந்தாமலை அழகை பாருங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் மறந்தாமலை அழகை பாருங்களே. கோடி செந்தல் ராகங்களே, கோடி செந்தல் தரும் ராகங்களே, கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. சொல்லக்கூடிய ஐவகை நிலமான இந்த குறிஞ்சிலத்திற்கு நாமும் வந்து விட்டோம். வேள்விமலை சாரலுக்கு நாமும் வந்து விட்டோம். இந்த வேள்விமலை சாரல் வந்து விட்டது. யாம் கலையத்திற்கு வெளியிடைக்க உள்ளே அது ஒளிகிடைக்கிறதா என்று நோக்கி பார்க்கும் பொழுது நாராயணா ஆளோளம் சோ ஆளோளம் சோ கிங்கிணி சிலம்பு மணி சங்கம் யாழ் வேகுழல் பேரி மத்தளம் குயிலின் குரல் சொல்லக்கூடிய தச நாதங்கள் இருந்து இசைக்கின்ற இசையை காட்டிலும் இனிமை பொருந்திய பெண்மகளாக இருக்கின்றாள். குயில்கோடு இந்த பெண்மகளிடம் தான் குரலை குறையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. குயிலை போன்ற சாரீரமும் மயிலை போன்ற சரீரமும் பெற்றிருக்கும் இந்த பெண்மகளை வர்ணித்துத்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது அருமையான பெண்மகளை தேடி வந்த இடத்தில் பார்க்கும் பொழுது குகனுக்கும் கந்தனுக்கும் செந்தில் குமரனுக்கும் இந்த இடத்திலே சம்பந்தம் ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையின் பயனாக வைக்கும் பொழுது ஆறுமுகத்திற்கும் இந்த பெண்மகளுக்கும் இணைப்பை சேர்த்து விட வேண்டும், திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்ற காலகட்டம் விரைவாக நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது இந்த பெண்மகளை கதிரவனை பார்த்து காலை விடும் தூது வண்டிகளை பார்த்து
அம்மானை நான் காண தகுதித்தோம், அம்மானை நான் பாட தகுதித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாலை, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் ஒரு மாலை, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் ஒரு மாலை, சங்கீதம் நீ பாடு. அவன் விழிகளில் ஒரு கழகு, அதை காண்பது ஒரு பொம்மானை நான் காண தகுதித்தோம், பொம்மானை நான் பாட தகுதித்தோம். தக்க தகுதி தக்க தகுதி தக்க தகுதித்தோம். ஒரு மனிதனுக்கு ஆடை இல்லை என்றால் அந்த மனிதன் அரை மனிதன் என்பதற்கு சமம். போனால் வராதது இரண்டே இரண்டு விஷயங்கள். போனால் வராதது ஒன்று உயிர், மற்றொன்று மானம். உயிர் போனாலும் திரும்ப வராது, மானம் போனாலும் ஊர்ல நடமாட முடியுமா? மானம் கட்டேன்ற. அப்ப நிதானமா நடக்கணும். தானத்திலே சிறந்ததானா நிதானம். அப்படிங்கிற அடிப்படை வைத்து பார்க்கும் பொழுது மனிதன் பிறக்கும் பொழுது நால்வர் தேவை. மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மா வாத்தியாரு ஆசிரியர், சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர், தெய்வம் சொல்லக்கூடிய நால்வர் தேவை. வளரும் பொழுது நால்வர் போன பாதையில போகணும்டா, அப்பத்தான் வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்னு. யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தன் சொல்லக்கூடிய நால்வர் போன பாதையில போகணும்னு. கடைசிலையும் நால்வர் தேவை. அப்படி மாதிரி இந்த அருமையான இந்த தருணத்திலே எனக்கு உதவியாக உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கும் நால்வருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமான நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நால்வர் மிகவும் முக்கியம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மனிதனை இருக்கும் போது நல்லவனை யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. எப்ப சொல்லுவாங்க?
செத்து என்னைக்கு சுடுகாடு தூக்கிட்டு போறாங்க நான் சொல்லுவேன். உயிரோட இருக்கும்போது சொல்லிருக்கானா நல்ல வேண்டானேன்னு யோசிச்சு பாருங்க. நான் நல்ல வேண்டாம் நீ அப்படின்னு என்னைக்காவது ஒருத்தன் சொல்லிருக்கானா? அண்ணன் தம்பி பாமே மச்சனன் பங்காளி அங்காளி அத்தனை பேரும் இருப்பேன். நீ ரொம்ப நல்ல வேண்டாம் ஒருத்தனா சொல்லிருக்கேன். என்னைக்கு செத்து சுடுகாடு தூக்கிக்கிட்டு போறாங்களோ அப்ப சொல்லுவேன் நல்ல மனுஷன்டா போய் சேர்ந்துட்டாரு செத்து போயிட்டேன். எப்ப போகும்போது வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசியில யாருறான்னா யாரு யாரு ஒண்ணுமே இல்ல முடிஞ்சு வச்சு. வீடு வாசல் சொத்து சொந்தம் பந்தம் ஜாதி ஜனம் பணம் மூட்டுக்கேணி அவ்வளவு இருந்தாலும் கருப்பன் சுப்பேன் ராமே லட்சுமி கந்தேன்னு பேர் வச்சு கூப்பிடுற நம்ம உள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு காத்து வெளியில போயிடுச்சுன்னு வச்சுங்க எப்படா தூக்குவியே எதை பாடியே கருப்பெண்ணு கூப்பிட மாட்டேன் சுப்பன்னு சொல்ல மாட்டேன் எப்படா தூக்குவியன்னு கேட்டுருவேன். அப்ப எதுக்கு மரியாதை? பணம் பாசம் பந்தம் வந்ததுக்கு மரியாதை இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? உள்ள ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஒரே ஒரு காத்துக்கு தான் பிராணன் சொல்லக்கூடிய அந்த காத்துக்குத்தான் இந்த பூமியிலே மறைந்த காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா மாயவனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுடா உலகத்தை விட்டு ஓடுறா அவ்வளவுதான்டா வேலை அப்படின்னு. காயம்ங்கிறது உடம்பு, காயத்துக்கு மறுபெயர் உடம்பு. காயமே இது பொய்யடா உள்ள நடக்குதோ காயமே ஒரு பொய்யடா வெறும் காற்று அடைத்த பொய்யடா மாயவனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுடா உலகத்தை விட்டே ஓடுறா அப்படின்னு ஒரு கணக்கு பாருங்க. பெத்த மையே தாய்க்கும் தந்தையும் இறந்த சமயத்துல சுடுகாடு வரையும் இடுகாடு வரையும் வந்து ஒரு சம்பிரதாயம் நம்ம தமிழ்குல பண்பாட்டுல இருக்கு. பானையில தண்ணிய வச்சு 3 ஓட்டையை போட்டு 3 சுத்தி வந்து பெத்த மைய உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். 3ஆவது நாள் எண்ணெயை தேய்ச்சி குளிச்சு 14 நாள் கர்மாதியை பண்ணி 30 நாள் அப்பாவோட போட்டாவா செத்து போன அம்மாவோட போட்டாவா வச்சு அகலமா பலகாரத்தை பரப்பி எவ்வளவு வேணாலும் சாப்பிடுமா எவ்வளவு வேணாலும் சாப்பிடுப்பான்னு சொல்ற அந்த பையன் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அப்பா என்னால முடியலடா ஏதாவது ஒரு உப்பு ரொட்டி வாங்கி கொடுடா வாய்க்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல வாங்கி கொடுத்துருக்காங்களா? செத்தனைக்கு விடுவேன் பாருங்க 10,000 ரூபாய்க்கு வேட்டு. ஏன் அப்பதானே ஒரு வர செத்த பிறகு அப்பனுக்கு விடுறான் பாரு வேட்டு 10,000. அப்ப உயிரோடு என்னென்ன பண்ணிருப்பேன்? எல்லாமே ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் மழை பெய்யலன்னா எப்படி பெய்யும் நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மையிலே மழை பெய்யாததுக்கு முக்கிய காரணம் தெரியுமா? அந்த காலத்துல பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஒரு கட்டி கூழுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம்ல பட்டிருக்கிய நம்மளுக்கு தெரியும். ஒரு கட்டி கூழுக்காக கஷ்டப்பட்டோம். ஏழைகள் சோறை சாப்பிடணும்னா ஏங்கிட்டு கிடக்கணும். ஒரு கட்டி கூழ் பார்த்து ஒரு பண்ணைக்கு போய் இருந்து ஆடு மாடம் வச்சு ஒரு கட்டி கூழ் வாங்கி குடிச்சோம் ஏழைகள். பணக்காரன் சோற தின்ன நல்லா கேட்டுக்கங்க. ஏழை கூழ குடிச்சேன் பணக்காரன் சோற தின்ன. இன்னைக்கு பணக்காரன் கூழ குடிக்கிறேன் ஏழை சோற திங்கிறான். பாத்துட்டீங்களா? கூழ் கடை அங்க திறந்திருக்கேன் யாருக்கு தெரியுமா? சுகர் வந்துருச்சுல படுத்து கிடக்குறவங்களுக்கு. அப்ப நம்மளுக்கெல்லாம் நல்ல இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் அடிப்படையில் பாருங்க. இந்த பானையில தண்ணியை வச்சு 3 ஓட்டையை போட்டு மயங்காரன் சுத்தி வந்துடுவேன். எதுக்கு வாத்தியார் அந்த 3 ஓட்டை ஓடணும்? அது நீங்க தான் சொல்லணும் சுவாமி. அப்படி ஒரு கணக்கு உண்மையிலே கணக்கு இருக்குல்ல எல்லாமே சொல்ல மாட்டாங்கல்ல. இல்ல நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா தமிழர்களாக இருக்கிற அனைவருக்குமே அந்த பண்பாடு உன் கலாச்சாரம் உண்டு. பெத்த தாயையோ தந்தையோ இறந்துருச்சுன்னா மயங்காரை கொள்ளி வைக்கும் போது பானையில தண்ணியை வச்சு 3 ஓட்டையை போட்டு சுத்தி வந்துடணும். 3 ஓட்டை ஏன் போடணுங்கிற கணக்கு யாருக்காவது தெரியுமான்னு யோசிச்சுட்டு இருங்க. கதை வரிசையிலே அதுக்கான பதிலையும் நானே சொல்லிடுறேன். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்துட்டு போது கவனது தான் எடுத்து காணப்பறவை பழவொட்டி ஆளோளம் சோ என்று ஆயனொட்டி கொண்டிருக்கின்ற அந்த பெண்மகள் அன்னவளை காண வேண்டும் ஆறுமுகத்தோடு சேர்க்க வேண்டும் என்ற காலகட்டம் மிக மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது கருணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது
சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடிய சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வேள்விமலை சாரல். அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த பெண்மகள், எதற்காக இங்கு வந்தாள் என்பதை பார்க்கும் பொழுது இந்த பெண்மகளை விரைவாக சந்திக்க வேண்டும், அவள் மூலமாக ஒரு திருமணம் இந்த நிகழ்ச்சியிலே நடக்க வேண்டும், இந்த மேடையிலே ஒரு சிறப்பு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது பதில் சொல்லணுமா? ஆமா, பதில் சொல்லணும். கேள்வி கேட்டார்கள் இருக்கு. நீங்க அவட்டு கேட்கறியா? அவங்க ரசிச்சுட்டு இருக்காங்க, கேட்காத அளவுக்கு. தூதுவனாக நீங்க கேட்கறியா? அந்த 3 ஓட்டை அவங்களுக்கு சார்பாக. ஆமா, அருமையான விளக்கம் பாருங்க. எவ்வளவு பெரிய சுடர் விளக்காக இருந்தாலும் அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆண்டு வேணும் இல்லையா? இல்லைன்னா வச்சுங்க, விளக்கு பாட்டுக்கு விளக்கு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான். அப்படி யார் பொறுத்த தூண்டணும்ல, அதான் முக்கியம். எவ்வளவு பெரிய குத்து விளக்காக தங்கத்துல குத்து விளக்கு வாங்கி வீட்டுல வச்சாலும் அதை பொருத்தி வைக்கிறதுக்கு ஒரு பெண்மகள் தேவை, அப்பதான் பிரகாசமாக முடியும். அப்படியேப்பட்ட அடிப்படையில் அது மாதிரி ஒரு இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த பானையில தண்ணியை வச்சு 3 ஓட்டை ஏன் போடுறாங்க அப்படின்னா, தாய் வயிற்றுகள் இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் 12 ஓட்டைகள். தாய் வயிற்றுகள் இருக்கும் பொழுது, கருவறையில் இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் 12 ஓட்டைகள். இந்த பூமியிலே வந்து குழந்தையாக பிறக்கும் பொழுது 3 ஓட்டைகள் மறைந்தன. என்ன ஓட்டை மறைஞ்சிச்சு அப்படின்னா, உச்சிக்குழி, நெத்துக்குழி, தொப்புள் கொடிங்கிற 3 ஓட்டை மறைஞ்சிருச்சு. பூமிக்கு வந்தோம், எல்லாருக்குமே தெரியும். 3 ஓட்டை மறைஞ்சிருச்சு. இந்த 3 ஓட்டை மறைந்த பிறகு 9 ஓட்டைகளோட நடமாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. 9 ஓட்டையோட நடமாடுறான். சரி, சும்மா நடமாடுறான். 10 மாசம் சும்மா இந்த பெத்த தாயவே எட்டி எட்டி உதஞ்சு விட்டு வெளியில வந்தான். சும்மா வந்தோமா, அன்னைக்கே ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்திருக்கான். யார்கிட்ட? தாய்கிட்ட. பாருங்க, எவ்வளவு சிரமப்பட்டாலும் தாய் பெத்த மகனையும் மகளையோ
அப்படி கட்டி அணைக்கும் போது என்ன பெத்த மகளே என்ன பெத்த மகனேன்னு அப்படி கட்டி அணைப்பா. ஏன் இவதானே அந்த பிள்ளையை பெக்கிறா, எதுக்காக என்ன பெத்த மகனே என்ன பெத்த மகளேன்னு சொல்லணும்? அதுவும் காரணம் இருக்கு. அது ஒரு ஓட்டு இருக்கட்டும். இந்த 3 ஓட்டை போடுறதுக்கான காரணம் பாருங்க, 9 ஓட்டைகளோடு நடமாடி தெரியும். நாம் தாய் வயிற்றுகள் இருக்கும்போது கருவறையில் இருக்கும்போது 12 ஓட்டையோட இருந்து 3 ஓட்டை மறைந்து 9 ஓட்டையோடு நடமாடி இருக்கும். நாம் மீண்டும் கல்லறைக்கு செல்லும் பொழுது எப்படா உள்ள இருக்கும் பொழுதே உனக்கு 12 ஓட்டை இருந்துச்சு, வெளியில வந்து 3 ஓட்டை மறைஞ்சிச்சு. அந்த 3 ஓட்டை மீண்டும் திறக்கணும்டா. நீ கருவறையில இருக்கும் பொழுது உனக்கு 12 ஓட்டையோட இருந்துச்சு, கல்லறைக்கு செல்லும் பொழுது அந்த 12 ஓட்டையோட தாண்டா நீ போகணுங்கிற வேண்டிதான் பானையில தண்ணியை வச்சு 3 ஓட்டையை போட்டு பானையை உடைக்கிற விஷயம். இதுக்காகத்தான் 3 ஓட்டை போடுறது அப்படிங்கிற விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாருங்க, ஒரு தாயும் தந்தையும் வசதியே இல்லாம ஒரு ஓலை குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, அவங்க பாருங்க பெத்த பிள்ளைய எப்படியாவது ஒத்த பையன் எப்படியாவது நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசை தானே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பெத்த பிள்ளைய நல்லபடியா படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், 4 பேருக்கு முன்னாடி நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்னா படிக்க வைக்கிறாங்க. அந்த பையன் நல்லபடியா படிச்சு முதல் மதிப்பெண் எடுத்தான். 10ஆம் வகுப்பு போறேன், 12வது படிச்சு முதல் மதிப்பு எடுத்தான். அப்புறம் பாருங்க அவங்க குடும்பத்துல வந்த சிரமத்தை பாருங்க. 12வது சேர்க்க முடிஞ்சோடனே கல்லூரின்னு சொல்லக்கூடிய காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்னைக்கு என்னன்னா சொத்தை வைக்கணும்ல, நம்ம மாதிரி பாமர மக்கள் எல்லாம் படிக்க வைக்கணும்னா சொத்தை வித்தாதான் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற கட்டாயம் இன்னைக்கு வந்துருச்சு. படிக்க வைக்க முடியாத சூழல்ல அந்த பையனுக்கே தெரியாம இந்த தகப்பன் என்ன பண்றாரு, வீடு வாழ்ந்த ஓலை குடிசையை கூட வித்தர்றாரு. இந்த பையனுக்கு தெரியாம உண்மையான நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையா நடந்தது. பையனுக்கு தெரியாம வீட்டை விற்கிறாங்க, வித்துட்டு பணத்தை கொண்டு போய் கொடுத்து கல்லூரியில காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க. அந்த பையன் நல்லபடியா படிச்சு முதல் மதிப்பெண் எடுத்து வேலையில போய் சேர்றான். ஒரு மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்துல வேலையில சேர்ந்து கையில பணத்தை வாங்கிட்டான். ஆஹா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வாழாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு தான் நம்மளோட கடமை தீர்ந்தது. சம்பளத்தை வாங்கிட்டான். நம்ம அப்பா அப்பாவையும் போய் தேடி போய் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவானா. இங்க இருந்து ஓடி வந்து வீட்டுக்கு பாக்குறேன். இப்பதான் வீட்டுல வேற வீடு வாங்கினவங்க இருப்பானா இல்லையா வீட்டுல, அப்பா இது ஏன் வீடு, உன் படிப்பு செலவுக்காகத்தான் உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த வீட்டை வித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வீட்டு முன்னாடி விழுந்து அழுகிறான். எனக்கே தெரியாமல் என்னோட வீட்டை வித்துவிட்டு என்னைய படிக்க வச்சிருக்கிறே அம்மா அப்பா அப்படின்னு அழுது புலம்பி பிறகு கேட்கிறேன் எங்க அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்கான்னு. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கவங்க வாங்கினவங்க சொல்றாங்க, பக்கத்துல ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்துல உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கஞ்சியாச்சு குடிச்சிட்டு இருக்காங்க, அங்க போய் பார்ப்பான்னு சொல்லும் பொழுது இருந்து அழுத மணியமா அங்க இருந்து போறேன். பெத்த தாயும் தந்தையும் புளிய மரத்துல இருந்ததை பார்த்துட்டு தாயும் தந்தையும் அழுக, இந்த மகன் அழுக, அந்த இடமே அழுகை குளமாக கிடந்த பிறகு அப்படியே தூக்கி விட்டு அழுகாதப்பா, அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றேன், அழுகாதம்மா, நான் கஷ்டப்பட்டேன், சம்பாதிச்சிட்டேன், என் கையில பணம் வந்துருச்சு, இனிமேல் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா அந்த பணத்தை வாங்கல. பணத்தை எதிர்பார்ப்பவள அம்மா மடியை வைத்த பாப்பா, என் பிள்ளை சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு பாக்குறவள் தான் தாய். அப்ப கொடுக்கும் பொழுது வாங்கல, மறுபடியும் கொடுக்குறேன், தாய்கிட்டே கொடுக்குறேன். அப்ப அம்மா சொல்றாங்க, நீ கேட்கிற நேரம்லாம் வித்து கொண்டாந்து பணம் கொடுத்தது உங்க அப்பாப்பா, உங்க அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கல. மறுபடியும் அம்மா கிட்ட கொடுக்குறேன். ஏப்பா என்கிட்ட கொடுக்குற, அப்பா கிட்ட கொடுக்க வேண்டியதானே, அவர் தானே கஷ்டப்பட்டாரு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு பணம் கொண்டாந்து கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது இந்த மகன் பெத்த மகன் ஒரு வார்த்தை சொல்றப்ப, நான் கேட்கிற நேரம் ஃபுல்லா எங்க அப்பா ஒவ்வொன்னா வித்து எனக்கு பணம் கொண்டாந்து கொடுத்து என்னை படிக்க வச்சாரு, கடைசியில நம்ம குடியிருந்த வீட்டை கூட வித்துட்டு வந்து என்கிட்ட பணம் கொடுத்துருக்காரு, அந்த விஷயம் எனக்கு தெரியல, பணம் கொடுத்தாரு, அவர் கொடுக்கும் போதுதான் அவர் கை மேல இருந்து கொடுத்துட்டு என் கை கீழே இருந்து வாங்கி ஏந்தி படிச்சு இன்னைக்கு பெரியாள வந்துட்டேன். இன்னைக்கு நான் 4 காசு சம்பாதிச்சிட்டேன்னு பணத்தை கொண்டு போய் அப்பா கையில கொடுத்தனா அப்பா கை ஏந்திடுவாருமா, என் கையை மேல போயிடும், அப்பா கை கீழே வந்துடும், அப்பா எனக்கிட்டே கையேந்தலாமா, எங்க அப்பா யாருக்கிட்டையுமே கையேந்த கூடாதுன்னு நினைத்தான். பாருங்க அந்த பிள்ளை, அவனும் தமிழ் குலத்திலே பிறந்தவன் தான், தமிழ் குலத்திலே பிறந்தவன். அப்பேற்பட்டவர்களெல்லாம் வாழும் இந்த பூமியிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனக்கு தெரிந்தவர்கள் சொல்லுகிறேன், உண்மையான விஷயம் என்னென்றால் கடைசி காலத்தில் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் நம்மை பார்க்கும் தாய் தந்தையருக்கு இறுதியிலே ஒரு 3 வேளை கஞ்சி ஊத்துறதுல நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். கடைசி வரையும் பெத்த தாயும் தந்தையும் குழந்தைகளாக பாவித்து இறுதியிலே அவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை நம்மால் இயன்றவரை செய்வோம் என்று உங்கள் முன் சமர்ப்பித்து, கர்ணன் பரமாத்மா பாருங்க, கர்ணனாகப்பட்டவன் பெத்த தாய் தெரியாம பெத்து, அதாவது சூரியபகவான நினைக்க குழந்தை பிறக்க கர்ணன் பிறந்தான் கவச குண்டலத்தோடு, பெட்டகத்தில் வைத்து அனுப்ப பிறப்பே தெரியாமல் தேரோட்டி எடுத்து வளர்ந்து கொண்டிருந்தான். சபையிலே அவமதிக்கப்பட்டான் கர்ணன்.
பிறப்பது வளர்ப்பதும் தெரியாமல் ஏங்கி நின்றான் கர்ணன் என்று. அந்த கர்ணன் அப்பொழுது ஏங்கி நிற்கும் பொழுது என்ன தருணமோ அந்த தருணத்தின் அடிப்படையாக உங்கள் முன் சமர்ப்பிக்க பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பிள்ளையின் மனசு பித்தாச்சு இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போனது எடுத்தவதா என்னையே தத்து கொடுத்து புட்டா இந்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா வருகின்றார் வணக்காவலர். அவரை சந்திக்க வேண்டும். காலதாமதம் காரியக்கேடு என்ற அடிப்படையில் அன்னவரை சந்தித்த பிறகு வந்த வேளையை துவங்குவோம். சுந்தரம் நிறைந்ததும் சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த வங்கை வழி
வேண்டும், காண வேண்டும், காவலனை காண வேண்டும் என்ற அடிப்படையில், ஏன் வந்தால், எதற்காக வந்தால் என்ற அடிப்படையில்